தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தகவல் தொழில்நுட்பத் துறையில் மனிதர்களுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு மென்பொருள்கள் வேலை செய்யும் காலம் மிக வேகமாக நெருங்கிவிட்டதாக டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் கூறியுள்ளார். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்துடன் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், நிறுவனத்தில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்கனவே அதிவேகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அடுத்த 3 ஆண்டுகளில் ஊழியர்களின் எண்ணிக்கைக்கு நிகராக ஏஐ ஏஜென்ட்டுகள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்களைப் போலவே தானாக யோசித்து துரிதமாக முடிவெடுத்து குறிப்பிட்ட பணிகளை செய்து முடிக்கும் திறன் இந்த ஏஐ ஏஜென்ட்டுகளுக்கு உண்டு என கூறப்படுகிறது. தற்போது டிசிஎஸ் நிறுவனத்தில் சுமார் 5 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் விரைவில் 5 லட்சம் ஏஐ ஏஜென்ட்டுகளும் நிறுவனத்தில் செயல்படும் நிலை உருவாகும் என்று சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக இனி நிறுவனம் பழையபடி அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை வேலைக்கு எடுக்காது என்றும் இதனால் புதிய ஆள் சேர்ப்பு எண்ணிக்கை குறைவது தவிர்க்க முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்ற நிதியாண்டில் மட்டும் நிறுவனத்தின் பணியாளர் எண்ணிக்கை 26,000 குறைந்து உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பை பெற தனிநபர்கள் ஏஐ திறன்களை கற்றுக்கொள்வது மிக அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.